டேய் மச்சான், நேற்று வீட்டில் ஏதோ வேலை இருக்குன்னு கார்த்தி ஹெல்ப் கூப்பிட்டியே, வந்தானா? அந்த கதையை ஏன்டா கேட்குறேன்? நேற்று ஹெல்ப்னு சொல்லியா நான் அவனை கூப்பிட்டேன், வந்து வேலை செஞ்சு காசு கேட்குறான். எப்பா நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் வேணான்னு. அதுவும் சரிதான். ஆ அப்புறம் எனக்கு ஒரு 2000 ரூபாய் தேவைப்படுது, இருந்தால் கூட சம்பளம் வந்தோன்னே கொடுத்துட்றேன். மச்சான் மாத கடைசியில் ரொம்ப ட்ரைடா. எப்படி பணத்தை வச்சுனே பச்சையாக போய் சொல்கிறான் பார், பார்த்துக்கிறேன். டேய் கண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிக்கடா, அப்புறம் பேசிக்கலாம். சரிண்ணே. டே மச்சான் கார்த்தி, நேற்று யோகா வீட்டுக்கு ஏதோ வேலையாக போனியாமே, நீ பணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கான், பார்த்து இருந்துக்கண்ணா. சரி நான் வச்சுட்டுமா? டேய் யோகா, அண்ணே உன் பர்சனல் விஷயம் எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட மட்டும் ஷேர் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணாத, சரியா? ஏண்ணே? அப்பா அம்மாக்கு அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது ஃப்ரெண்டு தானே. நீ சொல்றது சரிதான், அப்பா அம்மாக்கு அப்புறம் நண்பன் தான். ஆனா அந்த நண்பனுக்கு உன்னை ஒரு நாள் பிடிக்காம போயிடுச்சுன்னு வையே, அவனை விட மிகப்பெரிய எதிரி இந்த உலகத்திலே உனக்கு வேற யாரும் கிடையாதுடா. அதனால நம்ம எதிரிங்க நிறைய பேர் நம்ம நண்பன்ற பேர்ல நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும்.